கிங் லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து அளவு சுடிதாரில் அளவெடுத்து வெட்டுவது இப்படி உயரம் வந்து கரெக்டாக அந்த ஒரு சுடிதாரை வந்து மேலே இப்படி போட்டுங்க, போட்டு கரெக்டாக அந்த கழுத்தில் இருந்து கரெக்டாக இப்படி வச்சுங்க. அடிச்சுட்டு ஹைட்டு வந்து 38 நம்ம எடுக்கிறோம். இது வெளியூர்லேருந்து எந்த ஊர்லேருந்து போட்டிருக்காங்க, நாமக்கல்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வெட்டி கொரியர் பண்ண சொல்லியிருக்காங்க. அளவு அனுப்பிச்சிருக்காங்க, சுடிதாரும் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நாமக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த சுடிதார் வரைபடம் வரைஞ்சி அனுப்ப போகிறோம். இது நாமக்கல் இருக்கிறவங்களுக்கு செட் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆஃப் உயரம், இதோட வளைவு எங்கே வருதோ, அந்த இடுப்போட வளைவு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு அளவு எடுத்துங்க, 14. அடுத்தது சைடு ஓப்பன் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். சைடு ஓப்பன் அப்படியே மெதுவாக இப்படி வச்சுட்டு கிராஸாக அப்படி பாருங்கள், 20 இன்ச்சில் வருது. 20 இன்ச்சில் வருது, எழுதிக்கலாம், வேலை முடிஞ்சு வச்சு. இப்போ அடுத்தது ஷோல்ட்ரு ஃபினிஷிங் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஷோல்ட்ரு ஃபினிஷிங் 2.25 இருக்குது, 2.25 எழுதிட்டோம். அடுத்தது கை நீளம், கை லூஸ், அடுத்தது C1 C2, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு, அதுக்கப்புறம் சீட்டு, அதுக்கப்புறம் பாட்டம் லூஸு, அதுக்கப்புறம் ஏகச்சு, அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, இத்தனையும் நம்ம எழுத போகிறோம். கை நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். கை நீளம் 5 இன்ச்சு இருக்குது, 5 இன்ச்சு எழுதிவோம். அடுத்தது கை லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். அவங்க அளவு அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க அளவு அனுப்பிச்சதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். கை லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். கை லூஸ் 12.5. இப்போ எடுக்கும்போதே ஏஹெச் இப்படி கரெக்டாக நீங்கள் அளவு எடுத்துருங்க, ஒரு வேலை முடிஞ்சு போயிடும். ஏஹெச் ஃப்ரண்டில் மட்டும் பாருங்கள், ஃப்ரண்டில் அப்படி அழகாக வளைச்சி பார்த்துருங்க. 8.25 இருக்குது, 8.25 எழுதிருங்க. ஏஹெச் வந்து 8.25 ரவுண்டு வச்சுட்டோம். ஓகே, இப்போ 8.25 எடுத்துகிட்டு இந்த அடிங்கையும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க ஒரு தடவை. இந்த அடிங்கையும் நான் வச்சுருக்கேன், அடிங்கையும் எவ்வளோ இருக்குது, 7.25 இருக்குது, பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது C1 சுடிதாரை இப்படி திருப்பிக்கங்க, உங்கள் வசம் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃபுல் ஷோல்டர்லையும் இதுலேயும் பார்த்துலாம், இப்படி ஃபுல் ஷோல்டரும் இப்படி பார்த்துருங்க. ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ இருக்கும் இந்த சுடிதாருக்கு அப்படிங்கிறத இப்படி கூட பார்க்கலாம். ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, 13 இருக்குது. இதோட 1 இன்ச்சு கூட்ட வச்சுங்க, 14 இன்ச்சு ஃபுல் ஷோல்டரு வச்சுக்கலாம். இப்போ C1 பார்க்க போகிறோம். C1 கரெக்டாக அந்த இடத்துல இந்த வளைவை இப்படி வெளியே எடுத்து விட்டுங்க. இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இதை எடுத்து விட்டுங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அப்படி வச்சு பாருங்கள். 20ன்னு எழுதிக்கோங்க. C1 20. அடுத்தது C2 இங்கேருந்து கரெக்டாக 3 இன்ச்சில் இப்படி புள்ளி வச்சுங்க. 3 இன்ச்சுக்கு நேராக C2 பாருங்கள். இந்த பக்கம் நல்லா இழுத்து விட்டுங்க, இந்த பக்கம் இழுத்து விட்டுங்க. இழுத்து விட்டுட்டு இதுக்கு நேராக 3 இன்ச்சு 19.25 இருக்குது, 19.25 ரைட். அடுத்தது இடுப்பு வளைவு. இடுப்பு வளைவு நம்ம எந்த இடத்துல நம்ம வச்சோமோ மேலேருந்து அளவெடுத்தோம், 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சில் இடுப்பு திரும்புது. இந்த இடுப்பு திரும்புகிற இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க, 19 இன்ச்சு இருக்குது, வச்சுட்டோம். அடுத்தது சீட்டு பாட்டம் லூஸ். சீட்டோட அளவு அதான் சைடு ஓப்பன். சைடு ஓப்பன் எவ்வளோ இருக்குன்னு இப்படி பார்த்துருங்க, 21.5. அடுத்தது பாட்டம் லூஸ், அப்படியே சுடிதாரை கீழே வச்சு கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க, 23. இது கொஞ்சம் லூஸாக தான் போடுறாங்க, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வச்சுக்குவோம். 23 இருக்குது. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் கழுத்து பேக் கழுத்து. ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோ இருக்குது கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டை பார்த்துங்க. அந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட்டை பார்த்துங்க. ஜாயிண்ட்டை பார்த்துட்டு ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோ இருக்குது, ஜாயிண்ட் அப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் கழுத்து 6 இன்ச்சு இருக்குது. அப்படியே பின் கழுத்து அப்படியே சுடிதாரை திருப்பிடுங்க. சுடிதாரை திருப்பி கரெக்டாக அந்த ஜாயிண்ட்லேருந்து பாருங்கள். பேக் கழுத்தும் 6 இன்ச்சு. இப்போ எல்லாம் எடுத்துட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அளவு எடுத்துட்டோம். 12 அளவு எடுத்துட்டோம். இப்போ 12 அளவு எடுத்துகிட்டு சுடிதாரை அவ்வளோதான், இனிமேல் நம்ம தொடக்கூடாது. அளவு சுடிதாரை தொட்டு நீங்கள் பண்ணவே கூடாது. இப்போ நம்ம அளவு சுடிதாருக்கு இந்த மாதிரி பேட்டர்னாக அவங்களுக்கு, இது நாமக்கல்லில் இருக்கிறவங்களுக்காக போடக்கூடிய பேட்டர்ன். மேலே அரைஞ்சி பேட்டர்ன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டோம்.
இப்போ இது வந்து லைனிங் சுடிதார்னா லைனிங் சுடிதாருக்கு தகுந்த மாதிரி ஒரு கோடு போடுவேன். லைனிங் இல்லாத சுடிதார் வந்தால் நீங்கள் எப்படி விட ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரே பேட்டர்லாம் நம்ம போட்டு காமிக்க போகிறோம். 38 இன்ச்சு உயரம். இது லைனிங் இல்லாத சுடிதார்னு வச்சுப்போம். 38 இன்ச்சு உயரம், 38 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. 38 அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டேன். தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு கூட வச்சுட்டோம். இப்போ ஒருவேளை லைனிங் வேணாம், லைனிங் இருக்கிற சுடிதார் வந்துருச்சு. இது லைனிங் இல்லாத சுடிதார் நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை லைனிங் கேட்குறாங்க, 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுறேங்க. உயரம் வந்து 38, 3 இன்ச்சு மைனஸ் 36 இன்ச்சு வச்சா போதும். 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 36ல் ஒரு கோடு போடுறேன். ரெண்டுமே இதில் எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். அவங்க 38, 3 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 35, 36ன்னு 36 கிடையாது 35 வச்சுட்டேன். வச்சுட்டு நேராக ஒரு கோடு. இது லைனிங் உள்ள சுடிதார். மடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு பட்டி. இது லைனிங், லைனிங் உள்ளது. இது லைனிங் இல்லாதது. இது 38 இன்ச்சு உயரம், இது 35 இன்ச்சு உயரம். எது வேணாலும் நீங்கள் லைனிங்க்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம், லைனிங் இல்லாததுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஷோல்டரோட ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ? இவங்களுக்கு பாடி வந்து 20 இருக்குது. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 19, 38 இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம். 38 இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்ட போகிறோம். அப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சோன்னு பார்க்கணும். கழுத்தோட அகலம் எவ்வளோ? ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து 14.5, நான் 7.25 வச்சுட்டு 15 வச்சேன். அதில் வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டேன். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் ஷோல்டரோட அகலம் எவ்வளோங்கிறது வந்துடும். ஷோல்டரோட அகலம் 2.25 வச்சுருக்கோம். 2.25 ஓகே. இப்போ கழுத்து நீங்கள் ஒரு வேளை இது தெரியலைனாக்கா இப்படி கூட வச்சு பார்த்து கண்டுபிடிச்சிங்க. ஒரு வேளை சார் இது எப்படி நீங்கள் அளவு எடுக்கிறது தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். அந்த மெத்தடை கடைப்பிடிங்க. இப்போ பாருங்கள், இந்த ஷோல்டர் இந்த கழுத்தை வந்து இப்படி சென்ட்ரு பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பண்ணி கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அந்த வியூ காமிக்கும். இப்படி வியூ காமிக்கும். வந்துருச்சா? இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2.25 இருக்குது. இங்கே வந்து ஒரு 2.25, 3 இருக்குது. 2.25 ஒரு 3, 5.25 இன்ச்சு கரெக்டாக காமிக்குது. அதே மாதிரி நம்மளும் பாருங்கள், கரெக்டாக 5.25 இன்ச்சு வச்சுருக்கோம். கரெக்டாக 6 இன்ச்சு வச்சுருக்கோம். தையலுக்காக சேர்த்து 6 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டோம். இதிலே காமிக்கும். இது ஒன்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்ன இருக்கோ அதான் இங்கே 2.25 இங்கே வச்சேன். இந்த ஷோல்டரோட 2.25 தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, 3 இன்ச்சு எல்லாமே கரெக்டாக வச்சுட்டோம். இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிச்சி இப்படியும் வெட்டலாம். இப்படியும் வெட்டினா சிறப்பு. வச்சுட்டேன். இப்போ கழுத்து இறக்கம் எவ்வளோ? கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு. 6 இன்ச்சுனா 5.25 வைக்கிறேன். அவங்க ரவுண்டு கழுத்து போயிருக்காங்க. இங்கே 2.25, இங்கே 3 வச்சுங்க. ஏன்னா கழுத்து கொஞ்சம் வெளியே போகணும், அப்போ தான் அழகு. அழகாக அந்த சுடிதார் வந்து அழகாக இப்படி திரும்பும். இந்த ரவுண்டு நம்ம எப்படி போடுறோமோ, இப்போ பார்த்தீங்கன்னா அளவு சுடிதார்லேயும் இப்படி தான் இருக்கும். நான் போட்டிருக்க மாதிரியே ரவுண்டு இருக்கும். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் எப்படி அழகாக ரவுண்டு போட்டிருக்காங்கனாக்கா இப்படி தான் வெளியே வந்து இப்போ பாருங்கள் பேட்டர்ன் எப்படி அழகாக வெளியே போய் திரும்புது பாருங்கள். அதே மாதிரி இந்த கழுத்தை இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக அப்படி போய் இப்படி திரும்பும். இதுதான் முக்கியமான இந்த எப்படி நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோவை இப்படி பார்த்து இந்த கழுத்து எப்படி வெட்டியிருக்காங்களோ அது பிரகாரம் நம்ம வெட்டிக்கணும். ஓகேவா? பண்ணிட்டோம். இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? முண்டா இறக்கம் வந்து எவ்வளோ? 38, 5.25 இறக்கிங்க. 5.25 இறக்கி ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ முண்டா இறக்கம் இறக்கிட்டோம், கழுத்து இறக்கம் இறக்கிட்டோம். அடுத்தது 14 இன்ச்சில் ஒரு அளவு எடுத்தோம். 14 இன்ச்சுனா 13.25 வைக்கிறேன். ஒரு புள்ளி கம்மியாக வைக்கிறேன், இறங்கிக்கும். அதனால் வச்சுட்டோம். அடுத்தது 20 இன்ச்சு சைடு ஓப்பன் எடுத்துருக்கோம். அடுத்தது 20 இன்ச்சு சைடு ஓப்பன் எடுத்துருக்கோம். வச்சுட்டோம். இருபது இன்ச்சு சைடு ஓப்பன் எழுதிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சில் C2-வை கண்டுபிடிச்சி இங்கே வச்சிடணும். 3 இன்ச்சில் நேராக ஒரு கோடு. வச்சிட்டோம். இப்போ இது C1, இது C2, இது இடுப்பு, இது வந்து சீட்டு, இது பாட்டம் லூஸ் எல்லாம் வச்சுட்டோம். வேறு ஸ்கெட்சில் இருந்தோம். 20 எடுத்துருந்தோம். 20 நான் அப்படியே வைக்கிறேன்.
என்ன அளவு எடுத்தீங்களோ அப்படியே வச்சுருங்க. 20 நான் வச்சுட்டேன். சீட்டு 3 19.25 எடுத்திருக்கோம். 9.5 ஒரு புள்ளி வச்சுட்டேன். இது 19.25. அதுக்கு அடுத்தது 19 எடுத்திருக்கோம் வயிறு. இவங்க வயிறு உள்ள ஆளுங்கிறது தெரிஞ்சு போச்சு. 19 வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 21.5 எடுத்திருக்கோம். 21.5 வச்சுருங்க. 21.5னா 10.75 வச்சுட்டேன், வைக்கப்பட்டது. பாட்டம் லூஸ் வந்து 23. இப்போ 23க்கு 11.5 நான் வைக்கிறேன். பாட்டம் லூஸ் எல்லாமே நம்ம வச்சுட்டோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கேல் போட போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தான் வரைஞ்சிட்ருக்கோம். அடியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஃப்ரண்ட்டு பேக்கும் வரைய போகிறோம். இப்போ ஸ்கேல் போட போகிறேன். வரைஞ்சிட்டேன். இப்போ இங்கேயும் இடுப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலை மாற்றுறேன். இப்போ மார்பகம் அவங்க பெருசுனால ஸ்கேலை வந்து நம்ம இப்படி போட்டோம். இப்படி போட்டு மார்பகம் பெருசாக உள்ளதுக்கு வச்சுட்டோம். இப்போ சீட்டு அவங்களுக்கு பெருசு, சீட்டுக்கு பெருசு அந்த மாதிரி உள்ளே மாற்றுறேன். மாற்றிட்டேன். இப்போ இதிலேருந்து 1.5 இன்ச்சில் ஒரு புள்ளி வைக்கிறேன், சைடு லூஸ் பண்ணுறதுக்காக. ஒன்றரை இன்ச்சில் புள்ளி வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சில் புள்ளி வச்சுட்டேன். இங்கேயும் 1.5 புள்ளி வைங்க, இங்கேயும் 1.5 புள்ளி வைங்க, இங்கேயும் 1.5 புள்ளி வைங்க வச்சுட்டேன். இது நாமக்கலுக்கு போகக்கூடிய பேட்டர்ன். அளவு சுடிதார் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவும் போடுறோம், வெட்டு முறையும் வெட்டியும் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி எஸ்சி கொரியர் மூலியமாக அனுப்பிச்சிருவோம். டாப்பு மட்டும்தான் வரைஞ்சி கேட்டிருக்காங்க, கால் கிடையாது. சென்டரில் லூஸ் பண்ணுறதுக்காக 3 கோடு நான் போட்டுருவேன். 3 கோடு போட்டு வெட்டினால் வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு போயிடலாம். கோடு போட்டு வெட்ட தெரியும். யாருக்கிட்ட கொடுத்தாலும் கோட்டில் தைச்சி அழகாக கொண்டு வந்துடுவாங்க. இங்கே ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சு அழகாக ஒரு கிராஸ். சுடிதார் அப்படியே திரும்பும். இப்போ வந்து கீழே போட போகிறேன். லைட்டாக இந்த இடத்துல ஒரு பெண்டு இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இங்கே பாட்டம் லூஸ் வச்சுருக்கேன். அதுக்கு நேராக ஒரு கோடு நேராக போட்டோம். இதுக்கப்புறம் ஒரு இங்கேயும் 3/4 இன்ச்சு வச்சுட்டு நேராக இதுக்கு நேராக ஒரு கோடு. பாருங்கள், எல்லாமே ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். சுடிதார் ஃப்ரண்ட்டு ரெடி, ஃப்ரண்ட் ரெடி. இதுக்கு பாதியில் ஒரு கோடு, WH2. இது எதுக்குன்னா ஓப்பனுக்காக போட வேண்டியிருக்கு. ஓப்பன் இந்த இடத்துல வந்து அர்க்காத் பண்ணுவோம். 3 அர்க்காத் பண்ணுறதுக்காக இந்த கோடு போட்டுங்க. இந்த கோடு போட்டுட்டு WH2 இது 1, இது C2, இது C1, இது சீட்டோட நீளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 20 இருக்குது. 20 இதில் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். அளவு சுடிதாரில் இருக்குதான்னு செக் பண்ணணும். இந்த ஓப்பன் இருக்குது. ஓப்பன்லேருந்து கரெக்டாக இந்த இடத்துல 20 இருக்கான்னு பார்க்கணும். நல்லா எடுத்து விட்டு கிளியராக பாருங்கள். 20 அக்யூரேட்டாக இருக்குது, எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஓகே, 20 பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். இந்த சைடு ஓப்பனில் நம்ம வச்சுருக்கிறது கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த ஓப்பன் இருக்குது. இந்த ஓப்பனுக்கு கீழே வந்து கரெக்டாக வருதா? 13 இருக்குது. 13 வருதா? தச்சோன்னா 13 வந்துடும். ஓகே, இப்போ சைடு ஓப்பன் நீளமும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும். 20 இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக வருதா? எல்லாமே அக்யூரேட்டாக வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து முண்டா இங்கே வரைய போகிறேன். வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஏஹெச் எவ்வளோ எடுத்தோம்? 8.25 எடுத்தோம். இந்த 8.25 வருதான்னு பாருங்கள். 8.25 வருதான்னு இப்படி ஒரு வாடி இப்படி ரவுண்டில் இப்படி பார்க்கணும். கொஞ்சம் கூட இருக்குது, அதனால் மேலே போயிடும். வச்சுட்டோம். இப்போ இங்கே அழகாக கோடு போட போகிறேன். மேலே ஏற்றிட்டோம், அதுக்கு தகுந்த மாதிரி கோடு போகிறோம். வச்சுட்டோம். இங்கேருந்து 1.25 வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1.25 அப்படின்னா இப்போ வந்து மேலே 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இது 1.25 வச்சு ரவுண்ட் போடுறேன். இது மேலே. அடுத்து உள்ள 1 இன்ச்சில் வச்சு ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு போடுறேன்.
இப்போ நம்மளுக்கு தேவை ஏஹெச் வந்து 8.25 தேவை. 8.25 சரியாக வந்துடுச்சு. இப்போ அளவு சுடிதாரில் இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும். நம்ம எடுத்தது சரியாக இருக்கா தப்பாக இருக்கா. ஏன்னா அவங்க வந்து லூஸ் பண்ணி விட்ருக்காங்க. அதனால் கொஞ்சோண்டு 1/4 இன்ச்சு லூஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இதை அளவு சுடிதாரை அப்படி பார்க்கணும். பார்த்துட்டு இப்படி வச்சு பார்க்கணும். கரெக்டாக போய் உட்காந்துருச்சு, எந்த வேறு மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த இடத்தையும் இப்படி பார்க்கணும். இவங்களுக்கு இப்போ ஓப்பன் வந்து மேலே இருக்குது, ஒரு புள்ளி நான் இறக்கியிருக்கேன், கொஞ்சோண்டு இறக்கி வச்சுருக்கேன். 19 இன்ச்சு தான் ஓப்பன் இருக்குது, 20 இன்ச்சு வச்சு அழகாக இருக்கும். கொஞ்சோண்டு நான் இறக்கியிருக்கேன், ஓப்பனை வந்து கொஞ்சோண்டு இறக்கி போட்டிருக்கேன், அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது இந்த ஃப்ரண்டை வெட்டிட்டு பேக் வெட்ட போகிறோம். கட் பண்ணிக்கணும். சைடு ஓவரில் ஒரு அர்க்காத்து, அதே மாதிரி இந்த இடத்துல WH2ல் ஒரு அர்க்காத்து. இங்கே வந்து பெரிய அர்க்காத்தாக இருக்கணும், இடுப்பில் வந்து கொஞ்சம் பெரிய அர்க்காத்து. இந்த இடத்துல C2ல் ஒரு அர்க்காத், C3ல் ஒரு அர்க்காத். எல்லாமே கரெக்டாக அர்க்காத் பண்ணிட்டோம். இது வந்து இங்கே வந்து சின்ன அர்க்காத் பண்ணணும். இங்கே கொஞ்சம் பெரிய அர்க்காத்து, நான் சின்னதாக தான் வெட்டியிருக்கேன். தச்சோன்னா கொஞ்சம் பெருசாக, இங்கே சின்ன அர்க்காத்து. இங்கே வந்து ஓப்பனுக்காக கொஞ்சம் நான் ஓப்பன் இருக்கிறதுக்காக அர்க்காத் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போ C1 C2 W எல்லாமே போட்டு காமிச்சிட்டேன். இப்போ பேக்கு ஜாயின் பண்ணிட்டு வெட்ட போகிறோம். எல்லோரும் கவனமாக பண்ணுறேன். பேக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 1/4 இன்ச்சு மேலே விட்டுட்டு வெட்டுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறது ஃப்ரெண்டு கவர் தட்டு எடுக்க போகிறோம். மேலே கொஞ்சம் அதிகமாக வச்சு வெட்டணும். ஃபுல் இதுக்கு தேவையில்லை. எதுக்குனாக்கா இது தேவையில்லாத விஷயம். இது வந்து பேக் வந்து இதில் தான் பேக் இப்படியே போட்டு வரைஞ்சிருவாங்க. அதனால் நம்ம அதிகமாக வச்சு வெட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து ஸ்டாப்லர் பண்ணிடுவோம். அது மாதிரி இங்கேயும் அர்க்காத் பண்ணிடலாம். அர்க்காத் பண்ணிட்டேன். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் பண்ணிட்டோம். பேக் வந்து இங்கே வந்துருக்கு. இப்போ ஃப்ரண்ட் வந்து 1/4 இன்ச்சு உள்ளே எடுக்கணும். உள்ளே இப்படி எடுத்துடணும். கவர் தட்டு எடுக்கணும். கவர் தட்டு எடுத்திங்கன்னா தான் சுடிதாருக்கு அழகு. ஃப்ரண்டை மட்டும் எடுங்க, பேக் எடுக்கக்கூடாது. ஃப்ரண்டை மட்டும் நான் 1/4 இன்ச்சு உள்ளே தோன்றேன். அழகாக எடுத்துட்டேன். இதுக்கு பாருங்கள் கொஞ்சம் கேப் இருக்கணும். கேப் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிடுங்க. சைடு ஓப்பன் மட்டும் கொஞ்சம் இறக்கியிருக்கேன். சைடு ஓப்பனுங்க அவங்களுக்கு இங்கே தான் இருக்குது. கொஞ்சோண்டு இறக்கி போட்டால் அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு இறக்கியிருக்கேன். இது மாதிரி அவங்க வச்சு தச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சுற்றி இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம். இதே அளவுக்கு இதை அர்க்காத் பண்ணிக்கணும். ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் பேக் கழுத்தும் ஃப்ரண்ட் கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கும். வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக இருக்க ஒரு கோடு போட்டுருக்கோம். அந்த கோடு அளவு கரெக்டாக மேட்ச் பண்ணி வெட்டிட்டோம். இப்போ ஃப்ரண்டை கொஞ்சோண்டுக்கு மட்டும் கிராஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்டை மட்டும் கிராஸ் பண்ணணும், பேக் கிடையாது. ஃப்ரண்டை லைட்டாக கிராஸ் பண்ணுங்கள். எல்லாருமே அந்த பக்கமாக தான் பண்ணீங்க, நான் இந்த பக்கம் பண்ணுறேன். எதுக்குன்னா அந்த கவர் தட்டு எடுத்தோன்னா லூஸ் ஆகும். அதுக்காக கொஞ்சம் நான் பண்ணுறேன். பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். பேக்கு இப்போ வரைய போகிறேன். பேக் வரைகிறத கவனமாக பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் வரைஞ்சோம், பேக் வரைய போகிறேன். பின் கழுத்து எவ்வளோ? 6 இன்ச்சு பின் கழுத்து. இது பேக்கு வரைஞ்சிட்ருக்கோம். பின் கழுத்து 6 இன்ச்சு 5.25 வைக்கிறேன். இப்போ இங்கே 2.25, இங்கே வந்து 3 வச்சுங்க.
கிராஸாக நான் கோடு போடுறேன். கிராஸாக கோடு போட்டு கொஞ்சோண்டு எப்பவுமே சுடிதாருக்கு இப்படி வைக்கணும், வச்சாதான் அழகு. அழகாக வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின் கழுத்தும் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது முன் கழுத்து நான் ரவுண்டு வச்சு காமிச்சேன். இப்போ பின் கழுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். பின் கழுத்து கரெக்டாக அப்படியே அந்த ரவுண்டு எப்படி இருக்கோ இந்த ரவுண்டு பாருங்கள், அழகாக வி மாதிரி பொழந்து போகுது. அதே மாதிரி தான் பின் கழுத்தும் நம்ம வரைஞ்சிருக்கோம். பின் கழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின் கழுத்து அதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அழகாக அப்படி வரைஞ்சிருக்க பாருங்கள். அந்த பின் கழுத்தும் கரெக்டாக அப்படி தான் வரையணும். வரைஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். பின் கழுத்தும் பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ அதை வெட்டி கொடுங்க. முன் கழுத்து கேன்வாஸ் வச்சு தைப்பாங்க, பின் கழுத்து கேன்வாஸ் இல்லாமல் தான் தைப்பாங்க. அதனால் வெட்டிடலாம். கழுத்தை முழுசாக வெட்டாதீங்க. இந்த இடத்துல வந்து துணி வச்சுக்கோங்க, ஓப்பனே ஆகாது. 2.25 2.25 தச்சாலும் இந்த 2.25 தவிர நகர்ந்து போகாது. இதுவும் ஒரு காரணம், ஷோல்டர் கழண்டு போவதற்கு இதுவும் வந்து முக்கியமான காரணம். அதனால் எல்லோரும் இந்த இடத்துல துணியை வச்சு வெட்டிட்டு அப்புறம் தச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கழுத்து வந்து 2.25 வச்சு 2.25 அப்படியே இருக்கும். நீங்கள் துணியில் வச்சு தைக்கும்போது 3.25 கூட மாறுறதுக்கு ஷோல்டர் கழண்டு போயிடும். ஷோல்டர் கழண்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். வச்சு பார்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு கையை இன்னொரு வாட்டி நம்ம வச்சு பார்த்துக்கணும். அளவு சுடிதாரில் கையை வச்சு பார்த்துக்கணும். 2 கையை நல்லா இழுத்து வச்சு மெதுவாக பார்க்கணும். கரெக்டாக எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வேணும் இப்படி பிடிச்சி வச்சுட்டு அப்படியே பிடிச்சி இப்படி வச்சுக்கணும். இந்த ஷோல்டர் தைக்கிறதுக்கு போக இப்படி வச்சு பார்த்துட்டு அப்படியே பார்க்கணும். கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, இப்போ கை வெட்ட போகிறோம். கை வச்சுட்டோம். கை லென்த் வந்து 5.5, 5.5னா 6 வைக்கிறேன். கை லூஸ் எவ்வளோ? 12.5, 6.25 வைக்கிறேன். ஏஹெச் எவ்வளோ? 8.25, 7.25 பாதி 3.1 புள்ளி, 3.1 புள்ளி நான் இறக்குறேன். இங்கே 7.25 வைக்கிறேன். இது 7.25, 7.25 வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக 8.25 இங்கே வந்துடும். வந்துருச்சு பாருங்கள். இப்போ கை லென்த்து கையோட அடிங்க எவ்வளோ லூஸ் பண்ணுறேன். இப்போ 1.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போடுறேன். இதுக்கு நேராக ஒரு கோடு. இப்போ இங்கேருந்து 1.25 வச்சுங்க. 1.25 வச்சு கரெக்டாக கோடு வரைங்க. வரைஞ்சிட்டேன். அதை கவர் அழகாக வரைங்க. கையில் தான் வரைகிறேன். யாரும் ஸ்கேலில் நான் வரையலை. ஸ்கேலில் வரைகிறது இல்லை. எல்லா யூடியூப்லேயும் ஸ்கேலில் தான் வரைகிறாங்க. நான் கையில் வரைகிறேன். இந்த மாதிரி கையை வந்து கரெக்டாக அப்படி வச்சு பார்த்துக்கணும். கை லூஸ் சரியாக இருக்கா? கை லூஸ் சரியாக இருக்குது. அடிங்கை சரியாக இருக்கா? அடிங்கை கரெக்டாக இருக்குது. முண்டா வளைவு சரியாக இருக்கா? எல்லாமே வச்சு பார்த்துடணும். அக்யூரேட்டாக இருக்குது. இந்த கையோட லென்த் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கா? எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வேணால் மாற்றம் இல்லாமல் இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வெட்ட போகிறோம். கை வெட்டுறதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். கை வெட்டிட்டோம். இங்கே அர்க்காத் பண்ணிடுங்க. அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து எல்லாமே பாருங்கள். இந்த இடத்துல ரவுண்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த ரவுண்டு இருக்கணும். ஓவல் ரவுண்டு இருக்கணும். 1.25 ரவுண்டு இருக்கணும். அப்போ தான் வந்து கை போய் உட்காரும். இப்போ கை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இது ஃப்ரெண்டு, இது ஃப்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்டை வச்சு பார்த்துருவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக போய் உட்காந்துச்சு. அடுத்தது பேக்குக்கு மேலே ஏற்றி பார்ப்போம். ஒரு புள்ளி மேலே ஏற்றி வச்சு இப்படி பாருங்கள். கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது. எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஃப்ரண்ட்டு பேக்கு கை வெட்டிட்டோம். இப்போ கை வந்து வச்சு காட்ட போகிறேன்.
இதில் எப்படி 3 கோட்டனோ அதுலேயே இதே மாதிரி 3 கோடு இதில் போடுறேன். அப்படியே பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்கும் பாருங்கள், எந்த மாற்றம். அப்படியே கரெக்டாக அந்த கோட்டில் தைச்சி கீழே போட்டால் அந்த இடத்துல சைடு ஓப்பன் வச்சு தைச்சானாக்கா அப்படியே அள்ளி தைக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், இது மாதிரி தைக்கணும். தைச்சிங்கன்னா சிறப்பு. ஓப்பன் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சோண்டு இறக்கியிருக்கேன். இறக்கி தைச்சா அழகாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சோண்டு இறக்கியிருக்கேன். அப்படி தைச்சி பாருங்கள், ஒரு சுடிதார் அழகாக இருக்கும். இல்லை ஓப்பன் எனக்கு மேலே தான் வேணும்னாக்கா ஓப்பனை இந்த இடத்துல வச்சுங்க. ஓப்பன் இந்த இடத்துல வச்சுங்க. ஓப்பன் நான் இங்கே வச்சுருக்கேன், 20 இன்ச்சில் வச்சுருக்கேன். 19 இன்ச்சில் ஓப்பன் வேணால் ஓப்பன் வந்து இந்த இடத்துல கூட வச்சுட்டு போட்டு பாருங்கள், ஒரு சுடிதார் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இப்போ வந்து கழுத்து அவங்களுக்கு வச்சு வெட்டி காட்ட போகிறேன். நாமக்கல்ல இருக்கிறவங்க அளவு சுடிதார் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பேட்டர்ன் போட்டு தர சொல்லி அவங்களுக்காக போட்டுட்ருக்கோம். ஃப்ரண்ட் கழுத்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுங்கிறது கேன்வாஸில் வெட்டுற மாதிரி கேன்வாஸில் வெட்டணும். நான் வந்து பேப்பர்லேயே அவங்களுக்கு வெட்டி அனுப்புகிறேன். எல்லாமே உங்களுக்கு வெட்டி அனுப்பப்படும். இது மாதிரி அனுப்பி வைக்கிறவங்களுக்கு அழகாக பேட்டர்ன் போட்டு வெட்டி நீங்கள் தச்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போ 2.25 நான் இங்கே வைக்கிறேன். 2.25 வச்சுங்க. கீழே 3 வைங்க, அழகாக இருக்கும். எப்போவுமே சுடிதாருக்கு கீழே கொஞ்சம் அகலம் வைங்க, பார்க்கறதுக்கு சுடிதார் அட்டகாசமாக இருக்கும். இப்போ அழகாக ரவுண்ட் பண்ணுறேன். அழகாக ரவுண்ட் பண்ணணும். இப்போ கேன்வாஸ் மாதிரி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3, கழுத்து இறக்கம் 6 எல்லாம் வச்சுட்டா இப்போ வெட்ட போகிறேன். வெட்டுவதை கவனமாக பாருங்கள். 1 இன்ச்சுக்கு ரவுண்டு வச்சு வெட்டிடுங்க. ரவுண்டு வச்சுட்டு கேன்வாஸ் எப்படி வெட்டுறோமோ அதே மாதிரி அட்டையில் வெட்டுறேன். அவங்க வந்து இதை பார்த்து அப்படியே வெட்டிக்கலான்னு. இப்போ அழகாக வந்து கேன்வாஸ் பண்ணியிருக்கோம். கேன்வாஸில் அவங்க எப்படி அழகாக காலர் வெட்டுறோமோ, கழுத்து எப்படி வெட்டுறாங்களோ அதே மாதிரி வச்சுட்டோம், அழகாக வெட்டியிருக்கோம். இப்போ இதே வந்து கழுத்து பாருங்கள், கீழே அகண்டும் மேலே வரும். இதை வந்து அப்படியே நாங்கள் இதில் ஓப்பனில் வச்சு காட்டுறோம் வச்சுக்கோங்க. இங்கே 2.25, இங்கே 3. இது மாதிரி சுடிதாருக்கு வெட்டுறவங்க கேன்வாஸில் அழகாக வெட்டிங்க. இப்போ ஃப்ரண்டில் வச்சு காட்ட போகிறோம். ஃப்ரண்டில் வந்து கழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே அப்படி அவங்க கேன்வாஸில் இப்படியே வெட்டிட்டு அழகாக இதே மாதிரி பதிச்சுட்டாங்கனாக்கா சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து வச்சாங்கனாக்கா காலர் திருப்புறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வெட்டி தைக்கிறதுக்குள்ள விஷயங்கள். காலரும் இப்போ வந்து அழகாக அவங்களுக்கு வந்து கழுத்தோட கேன்வாஸும் வெட்டியிருக்கேன், கையும் வெட்டியிருக்கோம். எல்லாமே இதை வெட்டி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி வெட்டி தைக்கணும்னு நினைக்கிறவங்க தைச்சு பாருங்கள். நிச்சயமாக சுடிதார் வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்தால் மட்டுமே அளவெடுக்கும் சுடிதாரில் வெட்டி இந்த நாமக்கலுக்கு இப்போ வந்து பேட்டர்ன் SC கொரியர் மூலியமாக அவங்க எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஜாக்கெட் பேட்டர்ன் இவங்களுக்கு போட்டிருக்கோம், சுடிதார் பேட்டர்ன் போட்டிருக்கோம். எல்லா பேட்டர்ன்களும்